ஏற்கனவே இந்த விடியல் பயணம் அறிவித்த பொழுது இதெல்லாம் சாத்தியமா என்று பேசியவர்களுக்கெல்லாம் நிரூபித்து காட்டி இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த பொற்கால ஆட்சியில் இதுவரை 920 நடைகள் நம்முடைய தமிழ்நாட்டு மகளிர் அதில் பயணம் செய்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று சாதனையான நிகழ்வாகும். இதை பார்த்து இன்றைக்கு மற்ற மாநிலங்களில் செயல்படுத்த துவங்கியிருந்தாலும் அங்கே முழுமையாக அவர்களால் இதை செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக திறமையாக இந்த துறையை கையாண்டு இதற்கான நிதியை வழங்கி இருக்கின்ற காரணத்தினால் இந்த விடியல் பயணம் என்பது ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல போக்குவரத்து துறைக்கு இருந்த சிரமங்களை இது முதலமைச்சர் வழங்குகின்ற தொகையின் காரணமாக குறைந்திருக்கிறது. நமக்கு மின் தேவை கூடுதல் எவ்வளவு கூடுதலாக தேவைப்படும் என்பதை எதிர்நோக்கி அதை கணக்கிட்டு கூடுதல் மின்சாரம் வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். 2 நாட்களுக்கு முன்பே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை எதிர்நோக்கி இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே ஒரு உயர் அதிகாரிகள் மின்துறை அலுவலர்கள் எல்லாரையும் அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஹோட்டல்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அந்த ஹோட்டல்கள் எல்லாம் ஒன்றிய அரசினுடைய தவறான வெளியுறவு கொள்கை காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்ற கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனையை சரி செய்வதற்கு மின்துறை அந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தோடு பேசி நடவடிக்கை எடுத்து வருகிறது. மின் வாரியத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்பாகவே இதை நாங்கள் திட்டமிட்டு கூடுதல் மின்சாரம் கொள்முதல் செய்து எந்த நேரத்திலும் மின் தட்டுப்பாடு வராமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி செய்யப்படும். தற்போதைக்கு கையிருப்பு இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. போர் தொடர்ந்தால் அதற்கு அடுத்த கட்ட ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.